1.7 பில்லியன் ரிங்கிட் குத்தகைக்கு KTMB எனப்படும் மலேயன் ரயில்வேக்காக 62 ரயில்களை பெறுவதற்கான உடன்பாட்டில் சீனாவுடன் மலேசியா கையெழுத்திடவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்திருக்கிறார். 30 ஆண்டுகள் தவணையில் செலுத்தப்படும் கடன் ஏற்பாடுகள் அடிப்படையில் இந்த உடன்பாடு அமையும். விரைவில் சீன தரப்புடன் பேச்சுக்கள் முடிவுற்ற பின் உண்மையான செலவு தொகை தெரியவரும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். தற்போது KTMB பயன்படுத்தி வரும் பயணிகளுக்கான 90 விழுக்காடு ரயில்களில் 68 சீனா ரயில்வே மற்றும் சீனா அரசாங்கத்திற்கு சொந்தமான ரோலிங் ஸ்டாக் கார்ப்பரேஷன் தயாரிப்பாகும். தண்டவாள சேவைக்காக அரசாங்கம் கோடிக்கணக்கான ரிங்கிட்டை முதலீடு செய்திருந்தாலும் மலேசியாவில் ரயில் சேவை 30 விழுக்காடு மட்டுமே இருப்பதாக ஆந்தனி லாக் தெரிவித்தார். சைபர் ஜெயாவில் செயல்பட்டு வரும் ஜெய்ப்பூர் மஹால் உணவகத்தில் முதன்முறையாக எண்ணெயில்லா அடுப்பில்லா உணவுகள் பிரம்மாண்டமான முறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. சமீபத்தில் வெளியான அன்னபூரணி திரைப்படத்தில் இந்த எண்ணெயில்லா அடுப்பில்லா உணவுகள் குறித்து அறிந்திருப்போம். அதுபோலவே மலேசியாவில் சினவராயின் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஜெய்ப்பூர் மஹால் உணவகத்தில் பிரபல சமையல் வல்லுநர் வீகன் செஃப் டேவின் வழி அதிகாரப்பூர்வமாக இந்த உணவுகள் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டன. உணவே மருந்து, மருந்தே உணவு எனும் பழமொழிக்கேற்ப தமிழர்களின் வாழ்வியலில் ஆரோக்கிய உணவை மீண்டும் ஊக்குவிக்க இந்த வறுத்தல், அவித்தலற்ற உணவு வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த திறப்பு விழாவில் தமிழ்நாட்டிலிருந்து அடுப்பில்லா எண்ணெயில்லா உணவகத்தை நடத்தி வரும் கண்ணம்மா, நீலகண்டன் ஆகியோர் வருகை புரிந்து சிறப்பித்தனர். வறுத்தல், அவித்தலற்ற இந்த உணவு வகைகளை நீங்களும் ருசிக்க ஜெய்ப்பூர் மஹால் உணவகத்திற்கு சென்று சுவைத்து பாருங்கள். தாய்லாந்தின் அரசியலமைப்பு நீதிமன்றம் பிரதமர் ஸ்ரேதா தவசினை நீக்கியது. தனது அமைச்சரவையில் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு முன்னாள் வழக்கறிஞரை நியமித்ததைத் தொடர்ந்து ஸ்ரேதா தவசினுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினால் தாய்லாந்தில் அரசியல் நெருக்கடி ஏற்படும் என்பதோடு ஆளும் கூட்டணியின் மறுசீரமைப்பு பற்றிய அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. சொத்துடைமை அதிபரான ஸ்ரேதா 16 ஆண்டுகளில் 4வது தாய்லாந்து பிரதமரானார். 16 ஆண்டுகளில் நெறிமுறை தரத்தை பூர்த்தி செய்யாத ஒரு அமைச்சரை நியமித்ததன் மூலம் அரசியலமைப்பை மீறியதாக தீர்ப்பளித்த பின்னர் அதே நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீக்கப்பட்ட 4வது தாய்லாந்து பிரதமராக ஸ்ரேதா தவசின் விளங்குகிறார். பேராக்கில் கடும் வறட்சியால் வறண்டு போயிருந்த தமான் தசெக் தைப்பிங் மற்றும் புக்கிட் மிரா அணைக்கட்டு இரண்டும் ஏறக்குறைய வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளன. கடந்த சில வாரங்களாக அங்கு அடிக்கடி மழை பெய்ததே அதற்கு காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக முற்றாக வற்றி போயிருந்த தைப்பிங் ஏரியில் தற்போது நீர் தேங்கி இருப்பதை காண முடிகிறது. மழைக்குத்தான் நன்றி கூற வேண்டும். ஏரிசார் நடவடிக்கைகள் மீண்டும் பரபரப்பாகியிருக்கின்றன. தைப்பிங் ஏரியில் படகோட்டும் நடவடிக்கைகள் வறட்சி காலத்தின் போது சுமார் 40 விழுக்காடு சரிந்திருப்பதாக தைப்பிங் வாழ் மக்கள் கூறியுள்ளனர். இவ்வேளையில் புக்கிட் மேரா லேக்டான் ரிசார்ட் உல்லாச தளத்தின் நிர்வாகி டனேஷ்குமார் கூறுகையில், அங்குள்ள நீர் விளையாட்டு பூங்கா வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. எனினும் பூலாவ் ஒராங் ஊத்தானில் நீர் மட்டம் இன்னும் பழையபடி மீட்சி பெறாததால் அங்கு அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த ஓரிரு வாரங்களில் மழை தொடர்ந்து பெய்தால் அதனை மீண்டும் திறக்க முடியும் என அவர் தெரிவித்தார். மலேசிய பெண் ஒருவர் காணொலி உருவாக்கும் முயற்சியில் தாய்லாந்தில் ஓடும் ரயிலில் தலையை வெளியிட்டு கம்பத்தில் மோதி தீவிரமாக காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணொலியில் அந்த 19 வயது பெண் ஓடும் ரயில் படிக்கட்டுகளில் கீழே இறங்கி உடலை சிறிது வெளியே சாய்த்துக் கொள்கிறார். அப்போது அவரது தலை கம்பத்தில் மோதி பத்தாலும் நிலையத்தில் தடுமாறி நிற்கும் காட்சிகள் அந்த காணொலியில் பார்க்க முடிகிறது. காயங்கள் ஏற்பட்ட வீங்கிய தலையால் அவதிப்பட்ட அந்த காணொலி வைரலான பிறகு தாய்லாந்து மாநில ரயில்வே இந்த சம்பவம் குறித்து விரிவாக தனது முகநூலில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த பெண்ணுக்கு தலையை தவிர வேறு உள்காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இந்த சம்பவத்தை தொடர்ந்து பயணிகளுக்கு பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தாய்லாந்து மாநில ரயில்வே தகவல் வெளியிட்டது. அமெரிக்காவின் அயோவா மாநிலத்தில் 2009ஆம் ஆண்டு காணாமல் போன இளைஞர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வேலை பார்த்த இடத்தில் குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் சரளமாக கண்டெடுக்கப்பட்ட திடுக்கிடும் செய்தி வெளியாகியுள்ளது. 3 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த சூப்பர் மார்க்கெட்டை மீண்டும் சீரமைப்பதற்காக 2019இல் திறந்தபோது அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியின் பின்னால் அழுகிய நிலையில் ஒரு மனித உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலை கைப்பற்றி மரபணு சோதனை நடத்திய போலீசுக்கு அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த உடல் 2009ஆம் ஆண்டில் காணாமல் போன லாரி அலி முரிலோ மொன்காடோ எனும் 25 வயது ஆடவருடையது என்பது கண்டறியப்பட்டது. மேலேறி துடைத்துக் கொண்டிருந்த போது குளிர்சாதன பெட்டிக்கும் சூப்பர் மார்க்கெட்டின் சுவருக்கும் இடையில் உள்ள வெறும் 45 சென்டிமீட்டர் அளவிலான குறுகிய இடத்தில் லாரி தவறி விழுந்திருக்கக்கூடும். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அவர் கண்டுபிடிக்கப்படாமல் போனதற்கு என்ன காரணம் என முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. அதைவிட இன்னொரு விஷயம், லாரி குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் சிக்கிக் கொண்டு இறந்த பிறகும் சூப்பர் மார்க்கெட் 7 ஆண்டுகளாக இயங்கியுள்ளது. தவறி விழுந்த பிறகு லாரி நிச்சயம் உதவி கோரி கத்தியிருப்பார். சூப்பர் மார்க்கெட் உள்ளேயும் வெளியேயும் இருந்தவர்களில் ஒருவருக்கு கூடவா அது கேட்டிருக்காது என கேள்விகள் எழுந்துள்ளன. ஆனால் அதற்கும் போலீசிடம் பதில் உள்ளது. அதாவது 12 அடி உயரம் கொண்ட பெரிய குளிர்சாதன பெட்டியில் இருந்து வந்த சத்தம் லாரியின் கூக்குரலை கேட்காமல் செய்திருக்கும் என்பதே. மற்றபடி அவரது மரணத்தில் வேறெந்த தவறும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என போலீஸ் கூறியுள்ளது. தங்களது மகன் காணாமல் போவதற்கு முன்பு ஏதோ பித்து பிடித்தது போல் நடந்து கொண்டதாக லாரியின் பெற்றோர் போலீஸ் புகாரில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.